எங்க கார் வருது, ஒடியாராங்க எல்லாரும், வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, கேட்டுருவோம் கேட்டுருவோம். ஒரு ஆள் என்ன கேட்க போறேன்னு, மேடை எங்கே உள்ளாம உங்களை தான் கேட்கலாம்னு உட்காந்துருந்தேன். மணி 10. அதுக்குள்ள ஒரு ஆள் கடப்பாறையோட ஓடி வந்து உங்களை பார்த்த உடனே குளிய தோணாமட்டு இருந்தேன் அப்படின்னா, மேடை போடுறதுன்னு சொல்றேன்னு நம்ம எடுத்துக்கணும். பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ் லிட்டரேச்சர், இதுதான் தலைப்பு. வணிக மேலாண்மை தமிழ் இலக்கியத்தில். தமிழ் இலக்கியத்தில் வணிக மேலாண்மை. வந்த கூட்டம் எதுக்கு வந்து தெரியுமா? பேச்செல்லாம் அப்படி. தமிழ்ல வணிக மேலாண்மை இருக்கா? இதான் ஒரு முதல் கேள்வி கேட்டான். நான் அப்புறம் சொன்னேன், என்ன இப்படி பேசுற, என்ன வெள்ளைக்கார வரலன்னு நம்ம என்ன வியாபாரம் பண்ணாமலா இருந்தோம்? எத்தனை இடத்துக்கு போய் வியாபாரம் பண்ணியிருக்கிறோம். இவர் திருக்குறளை பெருமையோடு ஆரம்பிக்கிறார். ஆகராபத்தில் எழுத்தல்லாம் கொடுத்து எழுந்திரிச்சான். ஐயா, திருக்குறள் எழுதி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? 2000 வருஷம் ஆச்சு. அவர் பெருமையா சொன்னார். திருக்குறள் என்னைக்காவது கெட்டு போயிருக்கான்னு கேட்டீங்க. இது வரைக்கும் கெட்டதில்லை என்றார். பொங்கல் கெட்டு போயிருக்கு. இப்ப நம்ம ஒரு பொருளாக தான் பார்ப்போம். அதுல இன்னொரு பகுதியும் பார்த்தா நல்லா இருக்கு. நம்ம நாட்டில் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னா, பக்திமான்கள் பெரியாரை படிக்க மாட்டாங்க, சுயமரியாதையை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. பெரியார் சிந்தனைவாதிகள் வந்து ஆன்மீகத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. புது கவிதைக்காரர்கள் சங்க இலக்கியத்து பக்கம் போக மாட்டாங்க. சங்க இலக்கியம் படிச்சவங்க புது கவிதை பக்கம் தலை வச்சே படுக்கிறது இல்லை. இந்த ஃபேவரட்டிசம் என்ன பண்ணுதுன்னா, அடுத்து ஒரு பார்வை இல்லாமல் போயிருக்கு. இப்ப நான் ஒன்றும் இல்லை, ஆண்டாள் நீங்க 30 பாசுரம், 30ங்கிறது கூட எப்படி தெரியுமா தெரியும்? ஒரு ஆள் அழகா கணக்கு போட சொன்னா, நம்ம மட்டும் தமிழ் இலக்கியத்தில் ஞாபகம் வச்சுக்கங்க, முன்ன பலசரக்கு லிஸ்ட் போடுறப்ப இந்த பக்கம் நம்பர் 1ல இருந்து 8 வரைக்கும் லிஸ்ட் போட்டு, இந்த பக்கம் விலை போட்டு, இதை மொத்தனையும் கூட்டி ஆக மொத்தம் எண்ணிக்கை 8 அப்படிமா. இது வந்து நம்முடைய பழக்கம். எத்தனை பொருள் இருக்குங்கிறத இன்னைக்கு நீங்க பிபிஏ படிக்கிறோம், காமர்ஸ் படிக்கிறோம் இல்லையா, எல்லா பொருளுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லணும். அவங்க சொன்னா ஆண்டாள் பாசுரங்கள் 30 பாடினா என்ன கிடைக்கும்னா, பாதகங்கள் தீர்க்கும், பரம நடிகாட்டும், வேதங்கள் அனைத்திற்கும் வித்தாகும். எதுன்னு கேட்டா கோதை தமிழ். இப்பதான் கணக்கு சொல்ல போறா பாருங்க, 30ன்னு சொல்ல போறா. நேரம் 30ன்னு சொல்லல, எப்படி சொல்லுவா தெரியுமா? 5 மைந்தும் அறியாத மானுடரை வையம் சுமப்பது வம்பு. 5 மைந்து என்ன தெரியுமா? 5 × 5 + 5 = 30. என்ன அழகான 5 5 30 முடிஞ்சு வச்சுல. இப்ப இதை பாருங்க, பாதகங்கள் தீர்க்கும், பரமன் அடிகாட்டும், வேதங்களுக்கு வித்து எது? ஆண்டாளுடைய பாசுரம். என்ன பெருமைங்க! அதனால ராமானுஜருக்கு என்ன பேர் தெரியுமா? அவர் வந்து திருப்பாவை ஜீயர்னு பேர். ஏன்னா திருப்பாவைக்கு அத்தனை அருமையான உரை சொல்வார். ஆண்டாள் பாசனத்துடைய பெருமைகளை இன்னைக்கு நம்ம இங்க இருந்து நீங்க பாக்குறீங்க. எத்தனையோ மார்கழி மாதம் வந்தோன்னு எல்லாரும் இழுத்து குத்தி குளிர் வந்து தூங்குவோம். ஆனா நம்ம ஊர்ல தூங்க மாட்டோமே. அந்த நாட்கள்ல வாசல்ல வந்து கோலம் போடுவோம். இப்பெல்லாம் கோலம் போடுறது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா பல நேரங்களில் அப்பார்ட்மெண்ட் வீடுகள்லாம் செய்ய முடியாது. அது மட்டும் இல்ல, ஒரு அம்மாட்ட கோலம் போடலையான்னு கேட்டா அந்த சீரியல் முடிஞ்சிருச்சுல்ல அப்படிங்குது. கடவுள் புண்ணியத்தில் முடிஞ்சுங்க. அது தமிழ்நாட்டில் அந்த கோலங்கள் வந்த போது பட்ட பாட்டை பார்த்தீங்கன்னா அழுது தேம்பி கண்ணீர் விட்டு, கிராமத்துல எல்லாம் சில பொம்பளைய சேலை இப்படி கையில் வச்சுட்டு அழுதுங்க. அது வீட்டில் எவன் செத்திருந்தாலும் இப்படி அழுதுக்க மாட்டாங்க. அபியை கடவுள் சோதிக்கிறார். யார? தேவயானி. அது கண்கலக்கு. கோலம் போடுறது எவ்வளவு பெரிய விஷயம். காலமடக்கி உட்கார்ந்து புள்ளி வச்சு, அப்புறம் சாண உருண்டை வச்சு, அதில் பூசணி பூ வச்சு, அதை எல்லாம் முடிச்சு செம்மண் பட்டை முடிச்சு கோலம் போட்ட உடனே பல வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க. ஏன்னா அப்பதான் பொழுது விடியும். கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பிறந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்திருந்த கோதுகளமுடைய பாவாய் எழுந்திரார். எவ்வளவு நாளா தெரியுமா அந்த பாட்டு வந்து? 1200 வருஷம். 1200 வருஷம். திருப்பி சொல்றேன், 8ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பாசுரம். தமிழ் சினிமாவில் சில பாட்டு வந்து அப்படியே உயிரை வெறுத்து நிற்கிறோம். இந்த பாட்டு மாதிரி கிடையாது. 3 நாளில் காணா போயிடும். இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, காலமே தீர்மானிக்கிறது. யாரும் தீர்மானிக்கல. சும்மா எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்குதாயிருமா? இல்லை, தீர்ப்பு யாருக்கு இருக்குன்னு பாருங்க. இப்ப அந்த பொழுது விடுகிற காட்சி இருக்குல்ல, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க.
அப்படி ஒரு அழகான கோலத்தை போட்டுட்டு நேராச்சா அப்படி பேசிட்டு போறேன். நான் பேசுவேன், நல்லா பேசுவேன். அடுத்த நிகழ்ச்சி ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சி முடியறதுக்கு நேரம் டைம்லாம் இருக்கு. சில இதில் சீட் கொடுப்பாங்க, சில இதில் பின்னாடி வந்து வருத்தத்தோடு நிற்பாங்க. ஒரு கூட்டத்தில் நான் நிறைய நேரம் பேசிட்டு இருந்தேன். நான் முடிக்க போலாம்னு வர்றேன், ஒரு சீட் கொடுத்தாங்க. நான் சரி முடிக்க சொல்றாங்கன்னு பார்த்தா மந்திரி வருவரை பேசவும் போட்டுட்டதில்ல. நான் கேட்டேன், மந்திரி வரலன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன். நான் வாழ்நாள் பூரா நானா பேசிட்டே இருக்கிறதா? இப்ப அந்த கோலம் போட்டு முடிச்ச உடனே நல்லா நினைவு வச்சுக்கோங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க. ஒரு நிமிஷம் நின்று அந்த கோலத்தை ரசிப்போம். அதுல சில பெண்களுக்கு ஒரு பெரிய ஆசையும் வரும். இது அப்படியே நம்முடைய கொண்டவர்கிட்ட அந்த கணவரை காமிச்சென்ன அப்படின்னு நினைச்சு என்னங்க அப்படின்னு ஒன்னே அவன் அந்த போர் விரைவு வேட்டியா கட்டிட்டு ஓடி வந்து அந்த கோலத்துல டங்குன்னு குதிச்சு என்ன என்ன போய் படுப்போ, இந்த கோலத்தை பாருன்னா இப்படி அலங்கோலம் ஓடி வந்து அது மேல ஆடுவாங்களா? அவன் ஏன் ஒடியாந்தான் தெரியுமா? செயினா துட்டாங்களா ஒடியாந்துட்டான். ஏன்னா இப்ப அதை ஒரு திருப்பணியா செஞ்சிருக்காங்க பல பேர். அவர்கள் வந்து 5 நாள் ஆச்சு ஒரு செயின் அக்கலையா அப்படின்னு சொல்லி அவங்க சங்கத்துல வைராக்கி இருக்கட்டும். இந்த ஆண்டாள் பாசுரத்திலேயே ஆண்டாளும் அறிவியலும்னு என்னைக்காவது நம்ம எப்ப பார்த்திருக்கோம் சொல்லுங்க பாப்போம். ஆண்டாளும் அறிவியலும் பார்த்திருக்கோமா? இல்லையே. மழை பற்றி அந்த அம்மா வாரி யார் சொன்னா? மழை எப்படி பெய்யும்னு கேட்டா, கடல் நீர் சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மேகமாகி மின்னலாய் இடியாய் குளிர்காற்று தழுவ அது சரமழையாய் பெய்யும். இதுதான் விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தை சொல்றாங்க அந்த அம்மா. ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகிறவே ஆழியில் பூக்கு முகர்ந்து கொண்டு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கதிருக்கு. இங்க என்ன பண்றா தெரியுமா? மழையை பார்த்து சொல்றாயா, அண்ணா நீ கடலுக்குள்ள போய் தண்ணியை மோந்துக்கோ, எங்க திருமால் மாதிரி கருப்பு மேகமா மாறு, அவன் கையில இருக்கக்கூடிய சக்கரம் மாதிரி நின்று, அவன் கையில இருக்கக்கூடிய பாஞ்சசன்யம்ங்கிற அந்த சங்கு மாதிரி இடி இடி, அவன் கையில இருக்கக்கூடிய சார்ங்கம்ங்கிற வில்லு, கண்ணன் கையில இருக்கக்கூடிய வில்லுக்கு பேர் வந்து சார்ங்கம், அதனால சாரங்க பாணின்னு பேர் வைப்போம். ராமன் கையில இருக்கிற வில்லுக்கு பேர் தெரியுமா? கோதண்டம், கோதண்ட பாணி. அர்ஜுனன் கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கு பேரு காண்டீபம். கவலைப்படாங்க, நானே சொல்லிடுவேன். ஆனா நான் வகுப்புல இதைத்தான் செய்கிறேன். நானே கேள்வி கேட்பேன், நானே பதில். நமக்கு எதுக்கு ஊர்பகை? இந்த பாட்டுல பாருங்க, தாளாதே சார்ங்கம் உதைத்த சரமலை போல். இதுல அந்த பாஞ்சசன்யம் போல அதிர்ந்துன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. சுஜாதா அவர்கள், எழுத்தாளர் சுஜாதா எனக்கு நெருங்கிய நண்பர். சிவாஜி படத்துக்கு நினைக்கிறேன் வசனம் எழுதுறப்ப அதிர்து இல்லைன்னு ஒரு வார்த்தை வரும். அது ரொம்ப பழைய வார்த்தை, ரொம்ப பத்தி தெரியாது. அந்த படம் வந்தப்ப நான் அவருக்கு பேசிட்டு இருந்தேன், இந்த அதிர்ந்துங்கிற வார்த்தை நீங்க ஆண்டாள் தானே எடுத்தீங்க அப்படின்னு சிரிச்சுட்டாரு. ஐயங்கார் அவரு என்ன சொன்னாரு, புலச்சொத்து தானே, அதனால என்ன அப்படிங்கிறாரு. அதனால நம்ம புதுசா போய் கூகுள்ல போய் தேடி தர வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்மகிட்ட பின்னாடி திரும்பி பார்த்தா இருக்கு. நமக்கு என்ன பெரிய மண்டைனா, நம் சொத்தின் தன்மையை, நம்முடைய பழமையின் பெருமையை உணராதவர்கள் நாம். அதான் பிரச்சனை. எல்லாரும் ஓடி வந்து அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கா, நம்ம அங்கிருந்து ஓடி வந்து வேற வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதான் ஆச்சரியம். இப்ப இந்த விஞ்ஞானத்துக்கு முதல்ல நான் சொல்றேன் பாருங்க. இதை சொல்லிட்டு ஆண்டாள் ஒரு பாசனத்துல சொல்றா, விடிவெள்ளி காலையில தோன்றும் நமக்கு தெரியும். வியாழன் கிரகம் எப்ப தோன்றும் தெரியுமா? மார்கழி மாதத்துல மட்டும்தான் தோன்றுமா, கண்ணில் நேரம் பார்க்கலாம். மற்ற மாதங்கள்ல வியாழனை பார்க்க முடியாது. செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்க்கலாம். புதன் அது மாதிரி 3ஆம் பிறை சந்திரன் ஒற்றி மட்டுமே சில மாதங்கள்ல தோன்றும். இது நம்முடைய இலக்கியங்கள்ல இருக்குங்க. அருமையான இலக்கியம் எங்க போச்சுன்னு தெரியல. அதான் பிரச்சனை. எல்லாத்தையும் நம்ம மொழிபெயர்த்து படிக்கிறோமே தவிர நம்ம இருந்து தேடி படிக்கவே இல்லை. ஆண்டா ஒரு பாட்டில் சொல்றா, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படிங்கிறா. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு என்ன தெரியுமா? வெள்ளினா விடிவெள்ளி எழுந்துச்சு, வியாழம் உறங்கிட்டுனா 4 மணிக்கு வியாழ கிரகம் மறையுது. அதை வச்சுதான் கணக்கு போடுறா. 800 வருஷத்துக்கு இருக்க ஒரு சுழற்சி முறை உண்டாம். அப்ப ஆண்டாள் 8ஆம் நூற்றாண்டா இருப்பார்னு சொல்லிட்டு மூராகவையங்கார் என்ற அற்புதமான ஒரு கல்வெட்டு ஆய்வாளர் பிளஸ் இலக்கியவாதி திறனாய்வாளர் எழுதுறாங்க. அதை நீங்க நினைச்சு பாருங்க. அறிவியல் வச்சிருக்கோம் நம்மகிட்ட, மருத்துவம் நம்மகிட்ட இருக்குது. இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன், 4 மணி ஆயிடுச்சு.
நான் ஒன்று சொல்லி நாளே ஆளுங்க சரி நான் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன், இப்படி ஒன்று சொல்லி முடிச்சிடறேன்னு 5 சொல்லி முடிச்சிட நான் பாட்டுக்கேன். இந்த சில பேச்சாளர்கள் வந்து முடிக்காமலே அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படி தெரியுங்களா, இந்த சீரியல் டைரக்டர் இந்த கதையை தொடங்கி முடிக்க தெரியாமல் அழைவாங்கல்ல, அப்படியே அது மாதிரிதான். அந்த இதில் வந்து அறிவியல் விஷயம் நான் சொன்னேன்ல, இப்போ நீங்கள் கடல் வழியாக உலகங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு போகிறாங்கல்ல, நம்ம நாட்டில் எல்லா நாடுகளுக்கும் போய் கடலில் வாணிபம் செய்ததாக வரலாறு இருக்கு. வேற ஒன்றும் வேண்டாம், கடல் புராணம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, சாண்டில்யன் எழுதின நாவல்கள். அப்படி ஒரு இலக்கியங்களை அதில் கதையெல்லாம் ரொம்ப கம்மி தாங்க. கருணாகர தொண்டைமான் கலிங்கத்து பரணியில் அவன் போய் படையெடுத்து சண்டை போட்டாங்கிற ஒரு வரி போதும், அதை வச்சு அவர் 3 பாகம் எழுதினார். இப்ப இந்த கப்பல்ல போற போது அவங்க காற்று திசை அறிஞ்சிருந்தாங்க, எந்த காலத்துல எந்த காற்று அடிக்கும். காற்றுக்கு பேர் வச்சாங்க நம்மால் தெரியுமா உங்களுக்கு, அது கிழக்கில் இருந்து வந்தால் கொண்டல் வச்சான், வடக்கில் இருந்து வந்தால் வாடைன்னு வச்சான், தெற்கில் இருந்து வந்தால் தென்றல்னு வச்சான். ஒவ்வொரு காற்றுக்கு ஒரு பேர் கொடுத்தான் நம்மால். எதுக்கு சொல்றேன், இப்ப ஒரு கேள்விதான், முக்கியமான கேள்வி. திசைமானிங்கிற கேம்பஸ் வந்துருச்சு, இப்ப வந்து கம்ப்யூட்டர் மற்ற எல்லாமே வந்துருச்சு, ரேடார் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த காலத்துல திசைமானி வண்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம ஆளுக எப்படி கப்பல்ல போயிருப்பான், திசை எப்படி அறிவான். PL சாமி அப்படிங்கிற ஒரு அற்புதமான IAS ஆபீசர் சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாரு. அவர் தான் முதல்ல எழுதினாரு, இந்த வலியன்கிற ஒரு குருவி வந்து கரிச்சான் மஞ்சள் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, எட்டவால் குருவின்னு சொல்றோம்ல, அந்த வலியன் ஆண்டாள் பாட்டிலே அந்த வலியன் குருவி வரும். அந்த வலியனுடைய தன்மை என்னங்கிறத அவர் தாங்க முதல்ல குறிப்பிட்டு எழுதினார். அவர் ஒரு வார்த்தை அழகா சொன்னாரு, எப்படின்னா கப்பல்ல போறப்போ திசை அறியறதுக்கு என்ன வச்சிருந்தாங்க நம்மால் அப்படின்னா தேவாங்கு வச்சிருந்தாங்க. தேவாங்கு நீங்க பாத்துருக்கீங்களான்னு தெரியல. ஒரு இன்னொருத்தனை கணத்துல அடிச்சுட்டான், ஏண்டா அடிச்சா, போன மாசம் நீ ஏண்டா தேவாங்கன்னு வந்த அப்படின்னு கேட்டுட்டான். போன மாசம் வந்ததுக்கு இப்ப ஏண்டா அடிச்சேன்னா, நான் நேற்று தேவாங்க நேரில் பார்த்தேன் இருக்கேன், ஒரு மாசம் என்னன்னு தெரியாமலே அழைஞ்சிருக்கேன் பாவம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நரிக்குறவர்கள் வந்து ஒரு டப்பா வச்சு அதில் வச்சிருப்பாங்க, குரங்கனுடைய குட்டி வடிவம் மாதிரி இருக்கும், கண்ணு பெருசா இருக்கும், ஓந்தி அப்படி சொல்லுவோம்ல அது மாதிரி. சில பேர் ஒல்லியா இருப்பாங்க, கண்ணு பெருசா இருக்கும், தேவாங்க மாதிரி முடிக்கிற பாரு அப்படி உண்மையா. அந்த தேவாங்க இன்னொன்று என்னன்னா, இந்த ரிச்சுவல்ஸ் மந்திர சடங்குகள்ல தேவாங்க முக்கியமான இடம் பெறும். அது வேற, அது அப்புறம் பார்ப்போம். இங்க வாங்க, இந்த தேவாங்க கப்பல்ல கொண்டு போவாங்களாம். அது எப்படி திசை காட்டும் தெரியுமா, எந்த தேவாங்க இறங்கி கீழே வச்சாலும் மேற்கு நோக்கி மட்டுமே உட்காரும். எப்படி திசைமானி வடக்கு நோக்கி மட்டுமே காட்டுது இல்லையா, அது மாதிரி தேவாங்க மேற்கு நோக்கி தாங்க உட்காரு. அதை வச்சுக்கிட்டு மற்ற திசையை கண்டுபிடிப்பாங்க. இதை நான் வகுப்பு நடத்துறப்ப ஒரு வேகம் கேட்டா, அது செத்து போச்சுன்னா அப்படின்னா கொண்டு வரோம், ஒரு வெள்ள செத்து போச்சுன்னா இது தெரியாமலாம் அவங்க கொண்டு போவாங்க. இல்ல, ஆண் பெண் அது மாதிரி பல ஜோடி கொண்டு போவான், அதான் உண்மை. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நைட்ல உட்கார வச்சா இன்னைக்கு உட்காரோம், அதனுடைய வைப்ரேஷன் இது என்னன்னா, அது வந்து மேற்கு நோக்கியே திரும்பாது, அதனுடைய இன்ஸ்டிங் அது. இத நம்முடைய இலக்கியங்கள்ல குறிப்பிடுறாங்க. பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாய்ந்திடு மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான், வரிசையா சொல்றார் கதாசரி. அதனால நம்முடைய ஆட்கள் நிலம் பற்றி ஆராய்ச்சி பண்ணிருக்கான். குறிஞ்சி மலை சார்ந்த இடம், முல்லை காடு சார்ந்த இடம், மருதம் வயல் சார்ந்த இடம், நெய்தல் கடல் சார்ந்த இடம். கடல்ல எப்படி பயணம் பண்ணணும், அதே மாதிரி இந்த ஒரு தடவை சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல மதுரையில் நான் பேச போறேன். என்ன தலைப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அன்னைக்கு அந்த ஹாலில் வந்து ஒரு 300 பேர் வரலான்னு வைங்களேன், 500 பேர் மேலே வந்துருந்தாங்க. என் பேச்சு ஞான சம்பந்தம் அதெல்லாம் இல்லைங்க. என்ன தெரியுமா, தலைப்பை நோக்கி வந்திருந்தாங்க. எஸ்ன்னு ஒரு அமைப்பு இருக்கு, யூத் ஆர்கனைசேஷன், அது இளம் வியாபாரிகள்லாம் சேர்ந்து. அது அதிகமாக வந்திருந்தவங்க BBA படிச்ச பிகாம் படிச்ச இளம் வியாபாரிகள், ஆன்லைன் வர்த்தகம் பண்ற பெரிய பெரிய ஆட்கள். என்ன தெரியுங்களா, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ் லிட்டரேச்சர், இதுதான் தலைப்பு. வணிக மேலாண்மை தமிழ் இலக்கியத்தில், தமிழ் இலக்கியத்தில் வணிக மேலாண்மை. வந்த கூட்டம் எதுக்கு வந்து தெரியுமா,
பேச்செல்லாம் அப்படி. தமிழ்ல வணிக மேலாண்மை இருக்கா? இதான் ஒருத்தர் முதல் கேள்வி கேட்டான். நான் அப்புறம் சொன்னேன், என்ன இப்படி பேசுற, என்ன வெள்ளைக்கார வரலன்னு நம்ம என்ன வியாபாரம் பண்ணாமலா இருந்தோம்? எத்தனை இடத்துக்கு போய் வியாபாரம் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு கூட அரிசின்னு இருக்கு இல்லைங்களா, அரிசி, அரிங்கிற சொல்லு உலகத்துல எல்லா இடத்துலயும் அந்த சொல் விளங்குதுங்க. அரி, அரியில் அதுல இருந்து ஆரம்பிக்குது. அரிசி தான் ரூட் வேர்டு. எந்த ஊர்ல அரிசி விளைஞ்சாலும் அதுக்கு இன்னொரு பேர் அரியில தான் தொடங்கும். வேற ஏதாவது வச்சிருப்பான், அவ்வளவுதான். மூலம் வந்து நம்மகிட்ட தான் இருந்தது, பயணம் இருந்தது நம்மகிட்ட, காற்றின் திசை இருந்தது, போர்க்களத்துக்கு பேர் வச்சிருந்தோம். தரைப்படையா இருந்தா தளபதினா, கப்பல் படையா இருந்தா கலபதி அப்படின்னா. கப்பலுடைய இவனுக்கு பேர் என்னன்னா, இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல கேப்டன் அப்படிங்கிறோம்ல, அவன் வந்து என்ன பண்ணா கலபதி அப்படின்னா. இப்ப நீங்க சிலப்பதிகாரத்துல கண்ணகியினுடைய அப்பா பேர் ரொம்ப பேருக்கு தெரியாது. அவர் யாருன்னு கேட்டா கடல் வாணிகம் செய்பவர். கோவலனுடைய அப்பா வந்து தரை வாணிகம் செய்பவர். அதுதான் வரிசையா சொல்வா. தேரா மன்னா செப்போதுடைய பாட்டுல சொல்றப்ப, என்னுடைய மாமனார் என்ன வேலை பார்க்கிறாரு தெரியுமா? இந்த வேலை. எங்க அப்பா என்ன தெரியுமா? இந்த வியாபாரி. அப்ப தரை வாணிகம் இருந்தது, கடல் வாணிகம் இருந்தது, வானவியல் பற்றிய ஆராய்ச்சி மட்டும் இருந்தது. வளவன் ஏறா வானம் அப்படின்றாங்க. ஆளே இல்லாத சேட்டலைட் மாதிரி ஒன்று அனுப்பியிருக்காங்க நம்ம ஆளு. ஆதாரம் கிடைக்கல, அதான் பிரச்சனை. இன்னொன்று மறந்துடாதீங்க, இலக்கியத்தில் சும்மா போய் சொல்றாருன்னு நினைக்கக்கூடாது. மேன் ஆன் த மூன்கிற நூலை பிரெஞ்சில் எழுதினார். அந்த அந்த நூலாசிரியர் எழுதி 100 வருஷம் கழிச்சு ஆம்ஸ்டாங் போய் இறங்கினதாக நம்ம படிக்கிறோம். எப்படின்னா, இலக்கியத்தில் சொல்லப்படுற விஷயம். கம்பராமாயணத்தில் சீதைய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். லட்சுமணனும் ராமனும் தேடி போறாங்க. கொஞ்ச தூரம் வரைக்கும் அந்த தேர் சக்கரம் தெரியுது, அப்புறம் காணும். என்ன தெரியுதுன்னா, ரன்வேல போய் கிளம்பியிருக்கு அந்த வண்டி. உண்மை, சக்கரத்தை கிளம்புனா காணா போயிட்டான்னு அர்த்தம். அதாவது எப்படின்னா, ஒன்று ஆகாயத்தை நோக்கி போற போது கொஞ்ச தூரம் போய் கிளம்புங்கிற ஒரு அடிப்படை கற்பனையை வச்சுட்டு கப்பல் எழுதுறான். இன்னொன்னு புஷ்ப விமானங்கிற அப்படியே கிளம்புறது, ஹெலிகாப்டர் மாதிரியான ஸ்டைல். இதெல்லாமே இருக்குது. இவை எல்லாம் தமிழுடைய விஷயங்கள். இன்னைக்கு நீங்க எத்தனையோ சொல்றோம், விஞ்ஞானத்துக்கு ஈடு கொடுக்குமா நம்ம தமிழ்னு கேட்கிறோம். யார் சொன்னா? எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்கும். இந்திய மொழிகள்ல முதலில் அச்சேரி மொழி தமிழ் மொழி தாங்க. தெரியுமா உங்களுக்கு? அச்சுக்கு வந்த முதல் மொழி தமிழ் மொழி தான். சீகன் பால்க ஐயர் தரங்கம்பாடின்னு ஒரு ஊர் இருக்கு நாகப்பட்டினம் பக்கத்தில். அதை இங்கிலீஷ்காரன் ட்ரங்க் பாட் அப்படின்னு வச்சுக்கிட்டான். அவனுக்கு வரல. ட்ரங்க் பாட்னா குடியார பாடைன்னு அர்த்தம். அவனுக்கு வரல, நம்மளும் அதையா சொல்லுவாங்க. தரங்கம்னா என்னங்க தெரியுங்களா? அலை, பாடுதல். அலை வந்து பாடுமா, அப்படி ஓசை கேட்குமா தரங்கம்பாடி. அங்க இருக்கிற அச்சுக்கூடத்தில் தான் முதல் பைபிள் தம்பிரான் வணக்கம் 1548 அந்த இது வந்து நூல் அச்சிருக்குங்க. இன்னைக்கும் கூட வலைதளத்துல அதிகமான வலைதளத்துடைய ஒரு மொழி வந்து ஆங்கிலம், அடுத்து ஸ்பானிஷ்ங்கிறாங்க. இந்திய மொழிகள்ல அதிகமான வலைதளத்துடைய ஒரே மொழி வந்து தமிழ் தாங்க. தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு தமிழகத்தில் இருக்கவங்க மட்டும் இல்லைங்க, இங்க இருக்க நீங்க அயலகத்தில் இருக்கிற தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் முக்கியமா, அவங்களுடைய பெருமுயற்சி வந்து நம்ம சாதாரணமா சொல்லக்கூடாது. அத்தனை பெருமுயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இன்னொன்னு சொன்னா WWW இப்ப கூட அவங்க மேடம் சொன்னாங்க, WWW வேர்ல்டு வைடு வெப்சைட் நினைக்கிறேன் அதுக்கு பேரு WWW. தமிழ்ல ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க, வையக வலை விரிவு அப்படின்னா 3 வானா போட்டாங்க. வையக வலை விரிவு எல்லாம் வச்சிருக்கோம் நாங்க அப்படின்னு அர்த்தம். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள்ட்ட நான் கேட்டேன், அவர் தான் கம்ப்யூட்டரை பத்தி முதல்ல தமிழ்ல அறிமுகம் பண்ணவர். அவர் நான் கேட்டேன், இந்த கீபோர்டுல எந்த மொழி சரியா உட்காருன்னு கேட்டேன். கீபோர்டில் ஆங்கிலம் தானே அப்படின்னு அவர் சொன்னார். ஆங்கிலம் உட்காரவில்லைன்னு இல்லை, ஆனால் தமிழ் மொழிக்கு சிறப்பான இடம் உண்டு அப்படின்னார். யார் சொல்றவர்? யார் தெரியுமா? சயின்ஸ் படித்தவர், மறந்துடாதீங்க, நம்முடைய மேதக அப்துல் கலாமும் சுஜாதா அவர்களும் ஒரு செட்டு. நல்ல விஞ்ஞானி அவர். தமிழ் மொழி நல்லா அந்த கீபோர்டில் உட்கார அப்படின்னார். எப்படின்னு கேட்டேன் நான். அவர் என்ன திருப்பி கேட்டார், தமிழ்ல எத்தனை எழுத்துக்கள், முக்கியமான எழுத்துக்கள், சார்பெழுத்தெல்லாம் விடுங்க, முக்கியமான எழுத்துக்கள் எத்தனை? உயிர் 12, மெய் 18, 30 சொன்னார். கீபோர்டில் 30 நிற்கும் அப்படின்னாரு. நான் உடனே அவர் பதில் கேட்டேன், அப்படின்னா இங்கிலீஷ் 26 தானே, அவன் நம்மளை காட்டு ஈஸியாக வச்சிருவாங்க. அவர் சொன்னார், இல்லை தப்பு பண்றீங்க, 26 ஸ்மால் லெட்டர், 26 கேபிட்டல் லெட்டர் ஷிஃப்ட் போட்டால் தான் அடிக்க முடியும், போடாமலே அடிக்கக்கூடிய எழுத்து நம்ம எழுத்து மட்டும்தான். ஞாபகம் வச்சுக்கோங்க.
தமிழ்ல பெரிய ஆனா சின்ன ஆனா இருக்கா? மதராஸ் பட்டத்துல மாதிரி ஆடு கத்துவாங்களா? இல்ல, இங்கிலீஷ்ல இருக்குது. அது ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஒரு ஆள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு இருந்தவர் திடீர்னு டெல்லிக்கு ஓடி ஃபில் பண்ணிட்டு வந்திருக்காரு. மனைவி வந்தாங்களா, ஏங்க இதுக்கு போயிட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி டெல்லி போவாங்க, உளராத, என்ன போட்டிருக்காங்க, ரைட் இன் கேபிட்டல் அப்படி போட்டிருக்கான். கிளம்பிட்டான். எந்த காலத்துக்கு ஏற்ற மொழியாக இதுக்கு எத்தனை முகம். இப்ப நாம இன்னைக்கே வச்சு பாருங்க, தமிழ் வந்து வெறும் தமிழ் வாத்தியார் வேலைக்காக தமிழ் படிக்க சொல்றது இல்லைங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், தமிழ் படிச்சா என்ன சாதிக்கலாம். இப்ப நான் என்ன எடுத்துக்கங்க, நான் வெறும் வாத்தியார் வேலை மாத்திரம் பார்க்கலையே, கடைசி மனுஷனுக்கு புரியுற மாதிரி பேசுறதுக்கு நான் பழகி இருக்கிறேன். கிராமத்துல 10 மணிக்கு பட்டிமன்றம் கேட்டிருக்கீங்களா? 10 மணி ராத்திரி, அப்பதான் பட்டிமன்றம் ஆரம்பிக்கும். நீங்க நம்புவீங்களா? எந்த ஊர்லயாவது ஒரு ஊருக்கு போறோம், அந்த ஊர் பேர் என்ன, பெருசாலி பெட்டின்னு வச்சிருக்காங்க, எப்படி வச்சாங்க தெரியல. ஒரு வழியா போய் சேர்த்துட்டோம். எங்க கார் வருது, ஒடியாராங்க எல்லாரும், வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, கேட்டுருவோம். ஒரு ஆள், என்ன கேட்க போறேன்னு, மேடை எங்கே உள்ளாம உங்களை தான் கேட்கலாம்னு உட்காந்துருந்தேன். மணி 10. அதுக்குள்ள ஒரு ஆள் கடப்பாறையோட ஓடி வந்து, உங்களை பார்த்த உடனே குளிய தோணலாம்னு இருந்தேன் அப்படின்னா, மேடை போடுறதுன்னு சொல்றேன்னு நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் உட்காந்து பேசணும். நம்ம வீட்டில் சொல்லுவாங்கல்ல, அவர் தலையை பார்ப்பேன் கல்ல போடுவேன் அப்படிங்க அந்த அம்மா. தோசை சொல்றதுக்கு சூடா கொடுக்க போதான் அதுக்காக தலையை பார்க்குமா கல்ல போடுமா. இப்ப கடைசி மனுஷனுக்கு புரியுற மாதிரி பேசுறதுக்கு முதல்ல எனக்கு தெரியணும். நான் பாட்டுக்க ஏசி அரங்கங்களும் சோப்பு கப்பல் விரிப்புகள் அது மட்டும் இல்லைங்க. நான் படிச்ச தமிழ் அவனுக்கு போய் சேரலன்னு எனக்கு என்ன பெருமை இருக்கு? நான் படிச்ச பிரயோஜனம் இல்லையே. சரி, அடுத்தது என்ன? தொலைக்காட்சியில் பேசவும் பழகணும். வெறும் லைட்டு தான் இருக்கு. நான் அருமையான ஒரு விஷயம் சொல்லுவேன். டைரக்டர் வருவார், பிரமாதம் சார், இன்னொரு சொல்லுங்க அப்படிம்பாரு. இன்னொரு சொல்லணும், வீக் டேக் மாதிரி அது என்னன்னா, எங்கேயாவது பேட்டரி வீக் ஆகிருக்கு, நம்ம தான் ஆயிருக்கு. வானொலி சொன்னால ஏசி ரூம்ல உட்காந்து பேசணும். ஒரு தடவை மதுரை வானொலியில ஒரு கிராமத்தை இவரை பாட வச்சு பேச வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் அவங்க உள்ள அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருப்பாங்க. அப்படின்னு உடனே பாடணும் அப்படின்னு நாங்கள் அவர் எந்த சொல்லியாட்டார், வெளியே கூப்பிடுறாங்களான்னு நினைச்சு. பேச தெரியணும். பேப்பர் பிரட்டுற சத்தம் கேட்கக்கூடாது வானொலியில் பேசுறப்ப, ஞாபகம் வச்சுக்கோங்க. சினிமா, என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் பெருமாண்டி படம் பண்றப்ப எந்த அந்த ஸ்கிரீன் பிளேக்கு கூட வாங்க அப்படின்னாரு. சரி, போய் ஒரு 6 மாசம் ஒர்க் பண்ணேன் அவரோட. திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட கேட்டார், நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது, ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். சரி, நீ 2 மாட்டை பிடினா நம்ம என்ன பண்றது? நம்ம பாடத்திட்டத்தில் அதெல்லாம் கிடையாது. அப்புறம் அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன். அவர் சொன்னது, நீங்க எப்பவும் போல மைக்க பிடிக்கினார். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒத்துக்கிட்டேன்னு வைங்க. சினிமா நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த முதல் ஷாட்ல 1000 பேர் கீழே நிற்கிறாங்க, 300 மாடு ஜல்லிட்டு ஓடியாரு வந்தா பாருங்க. 300 பேர் மாடி பிடிக்கிறவங்க, பின்னாடி சவுண்டு, மேல வந்து நெப்போலியன், பாலாசிங் நடிகர்கள்லாம் இருக்காங்க. கூட்டம் அடிச்சு தள்ளுது. இல்லை, என் பக்கத்தில் ஒருத்தர் சொல்றேன், இவர் இப்படியே தள்ளி விட்டா அந்த கும்பல போய் விழுவார்ல அப்படின்னு இருக்கான். என்னை தள்ளி விட்டா நான் போய் கும்பல விழுவனா? எப்படி பேசுறது பாருங்க. ஆடுகளம்னு ஒரு படம் வந்தது, நிறைய அவார்டு வந்துச்சு அந்த படம். அந்த டைரக்டர் வெற்றிமாறன் எங்க வீட்டுக்கு வந்தார். இந்த படம் எடுக்கிறத ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா அதுல சேவல் சட்டை போடுது, இதை ப்ளூ கிராஸ் போன்ற இதெல்லாம் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, உயிர் குலைக்கிறாங்க. நான் என்ன பண்றது? நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். தமிழ் இலக்கியங்கள் எங்க சேவல் சட்டை வருது, நீங்க எடுத்து கொடுத்து இது ஒரு பாரம்பரியமான விளையாட்டு எனக்கு சொல்லுங்க, நான் அந்த படத்தை எடுத்துறேன். ஒரு பெரிய டீம், என்னுடைய மாணவர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு எங்கெங்க சேவல் சட்டை இருக்கு, கம்பராமாயணத்தில், பாரதியார் சின்ன சக்கரன் கதையில, கமலாபால் சரித்திரத்துல, புறப்புற மாலை எல்லாத்தையும் எடுத்து நீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு ஓடுறப்ப ஒரு இலக்கிய இது போகும். அப்படியே எங்கெங்க சேவல் சட்டை இருக்குங்கிற விஷயம் அதுல இருக்குது. எதுக்கு சொல்ற தெரியுமா? இதுவும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து இலக்கணம் மட்டும் பேசிக்கிட்டோம், மற்றது மட்டும் பேசிக்கிட்டோம், சாதாரணமாக நான் தெரியக்கூடாது. தமிழ் வாத்தியார்கள் தான் உடனே என்ன சொல்லுவோம், அவர் இலக்கணம் பேசுவார்மாங்க. அதுவும் உண்டு. ஒரு வாத்தியார் வீதி வழியே போயிருக்காரு, அங்கிருந்து ஒரு தலைவரிக்கை ஓடியாருக்கான், ஐயா என்னை மாடுகள் விரட்டுகிறது கத்திருக்கான். இவர் அவனை கையில் பிடிச்சுட்டார். மாடுகள் விரட்டுகிறது சொல்லக்கூடாது, அது பன்மை, ப்ளூரல்.
மாடுகள் விரட்டுகின்றன சொல்லு அப்படின்னு இருக்காரு. அவன் விளையிட்ட மாடு அவர் குத்தி பிடிச்ச அப்படியே அங்கே போய் இலக்கணம் பேசலாமா? ஒன்றும் இல்லைங்க, இலக்கணம் அறியாம வரணும். என்ன பார்வை தன் பார்வை இடை மெலிந்தால் இந்த பாவைன்னு ஒரு பாட்டு இருந்தார். யாரு? கண்ணதாசன். அருமையான பாட்டு அது. காதலிக்க நேரமில்லைன்னு நினைக்கிறேன் அந்த படம். சரியா? ஏன்னா திருக்குறள் கூட தான் தப்பு விட்டுறலாம். 2000 வருஷத்துக்கு முந்தினது அது. சினிமாவில் தப்பு விட முடியாது. அந்த பாட்டு ரொம்ப ஹிட்டான பாட்டு. அப்போ ஒரு தமிழ்வாதியார் போய் கண்ணாசனை நேரம் போய் பார்த்து ஒரு பொன்னாடை பொருத்தி கை கொடுத்தாங்க. என்னான்னு கேட்காரு கண்ணாசன். இப்படி இலக்கணமா யாருமே பாட்டு எழுதுனது. இதுல என்ன இலக்கணம் இருந்திருக்காரு? என்ன பார்வை உந்தன் பார்வை முதல் வரி. இடை மெலிந்தால், பார்வையிலே இருக்கிற இடையின ரகரமாகிய ராவண்ணா மெலிந்தால் கெட்டு போனால் பார்வை பாவையாக மாறும். கண்ணாசன் அழுகே வந்துருச்சு. சத்தியமா நான் நினைச்சு எழுதலப்பா அப்படின்னா. நினைச்சு எழுதா போட்டோம், ஆனா வந்திருக்குல. நம்மளை அறியாம வரணும், அதான் உண்மை. எத்தனை விஷயங்கள் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நீங்க தொல்லியல் துறையாக இருந்தாலும், ஒரு சுற்றுலா போனாலும், ஒரு கல்வெட்டு படிக்கிறப்ப ஞாபகம் வச்சுங்க, அது எந்த நூற்றாண்டுன்னு தெரியும். அதில் கார்பன் டேட்டி அப்படிமா, எந்த நூற்றாண்டு அதில் படிஞ்சிருக்க அந்த கார்பனை வச்சு அதை எந்த நூற்றாண்டு கண்டுபிடிச்சுக்கலாம். அதெல்லாம் நமக்கு தெரியும். நிறைய பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். சுவாரஸ்யம் கலப்பதற்காக தங்கத்தில் விஷயத்தை சேர்க்கிறோம். என்னுடைய நண்பர் சண்முகடியில் அவர்கள், திருவாரூர் அவருக்கு சொந்த ஊர், ரொம்ப நகைச்சுவையாக பேசுறார். அவர் நான் சொன்னார், அவர் ஊரில் திருக்குறள் கழகம் நடத்தலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஏற்பாடு பண்ணி திருக்குறள் சொல்லிக் கொடுக்குறது பார்த்தா 5 ஆள் கூட வரல. அப்புறம் அவர் ஏற்பாடு பண்ணவர் கூப்பிட்டு சொன்னார், ஐயா நீங்கள் பெரிய செல்வந்தர், திருக்குறளை எப்படியாவது எல்லாரும் கொண்டு போகணும். இதுக்கு என்ன வழி? பொங்கல், சுண்டல், புளியோதரை எல்லாம் ரெடி பண்ணுவோம். திருக்குறள் முடியவும் கொடுக்கப்படும், விநியோகம் சொல்லுவோம். போர்டு எழுதி போட்டாங்க. மறுநாள் கூட்டம் பார்த்தீங்கன்னா பெருங்கூட்டம், அங்கே வரைக்கும் கிரிக்கும். ஆள் வந்து சபையில் உட்காந்துக்காங்க. இவர் திருக்குறளை பெருமையோடு ஆரம்பிக்கிறார். அகராமத்தில் எழுத்தல்லாம் கொடுத்து எழுந்திரிச்சான். ஐயா திருக்குறள் எழுதி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? 2000 வருஷம் ஆச்சு. அவர் பெருமையா சொன்னார், திருக்குறள் என்னைக்காவது கெட்டு போயிருக்கான்னு கேட்டுக்கான். இது வரைக்கும் கெட்டதில்லைன்னாரு. பொங்கல் கெட்டு போயிருக்கு, காலையில் செஞ்சது. நீங்க எல்லாம் சொல்லி முடிக்க 1.5 போடுங்க. அதனால முதல்ல இதை கொடுங்க, அப்புறம் பார்ப்போம். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் திருவள்ளுவர். காதுக்கு சொல்ல ஆள் என்னத்தான் சாப்பிட போடுமா. அதுக்கு உரையாசிரியர் எழுதினாரு, அது கூட ஏன் சாப்பிட போடுமா, பின்னும் இருந்து கேட்டு நிற்பதற்காக அப்படின்னாரு. செகண்ட் செஷனுக்காகத்தானா? சும்மா திருட்டு வாயை தொடச்சிட்டு ஓடினுட்டாதான். அடுத்த செஷனுக்காக உட்கார்ந்துருக்கணும். எவ்வளோ அழகான விஷயங்கள். தமிழில் இது மாதிரியான 100 விஷயங்களை சொல்லலாங்க. புராணத்தை புராணமாகவோ, அதில் மூடநம்பிக்கைங்கிற மாதிரியோ அவற்றெல்லாம் விடுங்க. நமக்கு எது வேணுமோ அதை எடுங்க. ஆகாயத்தில் பிறக்கிற அந்த பறவைக்கு அதனுடைய உணவு தெரிவதை போல நம்முடைய நோக்கத்தை சரியா வை. குறள் எழுதுறப்ப திருவள்ளுவருக்கு தெரியாதா? இன்னைக்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய குறுஞ்செய்திக்குள்ள அந்த குறள் நிக்கிறேங்க. இது அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முதல்ல இருந்தாலும் யோசிச்சு வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. பெரிய பாட்டுலாம் எழுதல, சின்ன பாட்டு தான். அதனால 1000 விஷயங்கள் இருக்கு. அடுத்து இந்த பொன்னாடை வந்துச்சு. குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினர் யாது கொடுத்தும் கொள்ளலாம் திருவள்ளுவர். எல்லாரும் தெரியுமா? என்ன நடக்குதுங்கிற குறிப்பை நாம் உணரணும். நான் பாட்டுக்கு இன்னும் சில அரிய கருத்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்புறமே பார்ப்போம். இந்த ஒரே ஒரு நிமிஷம் குறிப்பு உணர்ந்துட்டேன் நான். குறிப்பு உணர்றதுன்னா என்ன தெரியுமா? இப்போ நான் பேசிட்டு இருக்கப்ப எனக்கு தண்ணி வேணும்னா நான் என்ன செய்வேன்? அப்படிமே ஒன்று, அல்லது அப்படிமே, அல்லது தண்ணி உண்டாக்கியா அப்படின்னு கத்துவேன். ஏன்னா அதெல்லாம் இல்லை, தண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? தண்ணி அவர் பேசுறப்ப தண்ணி இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு குறிப்பு உணர்றாங்க. இப்படி குறிப்பை உணரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேலையால் நமக்கு கிடைச்சா எவ்வளவு சம்பளம் கொடுத்து அவனை வேலைக்கு வச்சுக்கோங்கிறார் திருவள்ளுவர். இதாங்க மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ். நீ சொல்லாமலே செய்யக்கூடியவனை நீ வேலைக்கு வச்சுக்கிட்டா உன் வேலையில பாதிப்பு மிச்சமாயிரும். ஒன்றும் எளிமையா சொல்றேன்னே, ஒரு நண்பரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள போறேன், என் மனைவியை நிமிர்ந்து பார்க்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் காப்பி ஓட்டுவான்னு அர்த்தம்.
அவங்க பதிலுக்கு என்னை முறைச்சு பார்க்குறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனையும் கூப்பிட்டு வெளியே போய் டீ குடின்னு அர்த்தம். நான் உடனே என்ன செய்வேன், ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த முக்கு கடையில் ஒரு டீ போடுவாங்க, தேவாமிர்தமா இனிக்கும். அந்த ஆளு கீழே குடிஞ்சு சிரிப்பான். ஏன்னா அவன் எத்தனை பேர் அவன் கூட்டு போயிருக்கான். இப்ப நானும் என் துணைவியார் பேசிக்கவே இல்லை, ஆனா 2 பேர் பார்வையில கண்டுபிடிச்சுட்டோம். அதுபோல குறிப்புணர்தல் ரொம்ப முக்கியம்னு சொல்லி, நேரம் இருந்தால் மீண்டும் வாய்ப்பு இருந்தால் சந்திக்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை தந்த நியூஜெர்சி தமிழ் சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் இருக்கிற நண்பர்கள், வரவழைத்து பெருமை சேர்த்த அத்தனை பெருமக்கள், அருமை சகோதரர் சோமசுந்தரம் அவர்கள், சோமலை அவர்களுடைய புதல்வர், அவர் தான் பிலடெல்பியாவிலிருந்து எங்களுக்கு அழைச்சிட்டு வந்து காலில் அழைச்சிட்டு வந்தார். அவருடைய தந்தையார் மிகப்பெரிய தமிழறிஞர். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பயணப்பட்டு வந்த பயண இலக்கியத்துக்கு ஒரு உயிர் கொடுத்தவர் அவர் தான். ரொம்ப அபூர்வமாக வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.